உதயநிதி அவரோட செயலாக்கம் அதிகமாக இருக்கும்ப்பா. நெடுங்கொண்டான் ஒரு வளர்ச்சியாக இருக்கும். மற்ற மாநிலத்துக்கான மற்ற நாட்டுக்காரெல்லாம் திரும்பி பார்க்குற அளவில் இருக்கும். நம்ம நாட்டை திரும்பி பார்ப்பான். ஒரு பக்கம் விவசாயம் செழிக்கும், ஒரு பக்கம் நீரால் விவசாயம் அழியும். மஞ்சள் நிற பொருட்களால் ஆதாயங்கள் பெருகுமப்பா. மஞ்சள் நிற பொருட்கள் விலை ஏற்றமடையும். இந்த வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றமடையும். மஞ்சள் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் சரிவை சந்திக்கும், பெருவாரியாக சந்திக்கும். இதே போல் எரிவாயு பொருட்கள் விலை வீழ்ச்சியடையும். தங்கம் பொன் வெள்ளி ஆபரணங்கள் வீழ்ச்சியடையும். விழுமாப்பா? வீழும். எப்போப்பா வீழ வைக்கிறேன்? ஒரு நாளும் வேலையை ஏறிக்கிட்டே இருக்கு. ஏறிக்கிட்டும் வீழ வைக்கிறேன். சரிப்பா, வீழ வைக்கிற காரணம் இருக்குது. எவ்வளோ நாளையிலப்பா? இன்னும் 15 நாள் நடக்கும். 15 நாளுக்குள்ள நடக்கும். வீழ வச்சு கொடுக்குறேன். சரிங்க. அதே போல் 4 கால் வாகனங்கள் உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரித்தாலும் இதோட சாமானியனும் 4 கால் வாகனத்தில் வாங்கி வருவதற்கு வழிவகைகள் உருவாகும். அதே போல் பெருங்கொண்டாவில் ரவுடிகள் தாதாக்கள் அப்படின்னு இருக்கலாம் சுட்டு வீழ்த்தும். தமிழக அரசு சுட்டு வீழ்த்தும். சுட்டு வீழ்த்தும் காலம் வைப்பேன், சுட்டு வீழ்த்த வைப்பேன். ஏன்னா அவங்களாம் வளர விடக்கூடாது. அப்படிதான் இருக்கிறான், அப்படியே நக்சலைட்டாக மாறுறான், மாறிட்டு தான். அதே போல் மத்தியில் ஆட்சி மாற்றம் உருவாகும். மத்தியில் ஆட்சி மாற்றம் உருவாகும். எப்போ உருவாகும்பா? 21 நாளுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கும். அந்த தலைமை சந்திக்க வேண்டிய காலகட்டம். அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டிய கட்டங்கள் உருவாகும். அப்போ தான் அவனோட முகத்திலே தெரியும். முகத்திலே வச்சு சீனாவுக்கு இவங்களுக்குள்ள விஷயங்களை வெளிப்படுத்துவோம், அம்பலப்படுத்துவோம். மீண்டும் இது ஓங்கி நிற்கும், இது ஓங்கி நிற்கும், மீண்டும் ஓங்கி நிற்கும். நிற்க வச்சு கொடுக்குறேன். சரிப்பா. பெரும்பான்மையோடு வரும். மக்கள் மேல் விதிக்கப்பட்ட வரிகள் ரத்தாகும். நில உச்சவரம்பு சட்டம் புதிதாக உருவாகும். நில கையகப்படுத்த சட்டம் உருவாகி அதிகப்படியாக வச்சிருக்க நிலச்சொல்லை மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் விவசாயத்திற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். உருவாக்கி வருவேன். சரி. அதே போல் மீண்டும் களையெடுப்பு, கள்ள சந்தை பணம் எல்லாமே சிக்கும். பூமிக்கு அடியில் பகிர்ந்து இருக்கக்கூடிய மறைபொருள்கள் மேலே வருவதும் அதால் அரசாங்கம் ஆதாயம் உருவாகும் காலகட்டம் இதெல்லாம் உருவாகும். சரிப்பா. இப்போ தொல்லை கொடுத்த எதிரிகள்லாம் அழிவை சந்திக்கக்கூடிய காலகட்டம். மற்ற மாநிலங்களும் அதுக்கு உதவிக்கரம் நீட்டும் என்ற காலகட்டம். மற்ற மாநிலங்களும் உதவிக்கரம் நீட்டும். உதவிக்கரம் நீட்டி நம்மளை உயர வைக்கும் காலகட்டம். நம்மளை உயர வைக்கும். ஒரிசால மீண்டும் ஒரு பெரிய ரயில் இங்கேப்பா. ஒரிசால ஒரு பக்கம் ரயில் விபத்து, இன்னொரு பக்கம் வெள்ளத்தால் சீரழிவு சந்திக்கும். சரி. இதெல்லாம் உருவாகும் காலகட்டம். நடத்தி கொடுப்பேன். அது இன்னும் 7 நாளையும் நடக்கும். 7 நாளுக்குள்ளே நடக்கும். மக்கள் எங்கும் நிம்மதியாக பொருளாதாரத்தில் கிடைக்கும் வண்ணமாக யாரும் உணவுக்கு யார்ட்டையும் கை வெளிக்கக்கூடாது. அவங்க உணவை அவங்க பொருள் கொண்டு வாங்கணும் உருவாக்குவோம். கடல் நீர் மட்டம் உயரும். இந்த கடல் நீர் மட்டம் உயர்வதால்
தென் தமிழகம், அதாவது தென் சென்னை, வட சென்னை, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளும் பெருங்கொண்ட பேரழிவை சந்திக்கும் காலகட்டம். பெருங்கொண்ட பேரழிவை சந்திக்கும். தடுக்க முடியாதப்பா அது நீங்கள் நினைச்சா? காசி கையாவும் தப்பாது. காசி கையா தப்பாது. அதர்மம் தலையெடுக்குது, தர்மம் தலை வந்து நிற்கிது. பேரழிவு கொடுத்து தான் மீண்டும் உருவாக்கணும். பகுதியை தான் அழிப்பேன், அழிக்க மாட்டேன். ஒரு பகுதி அழியும் நேடுவேன். அதே போல் அமெரிக்காவில் பெருங்கொண்ட சூறாவளியால் உயிர் பலிகள் உருவாகும் காலகட்டம். பெருங்கொண்ட சூறாவளி அமெரிக்காவிலேப்பா உருவாகும். அதே போல் சீனா, ஜப்பான் உள்ளிட்ட பகுதிகளெலாம் பெருங்கொண்ட நீராலும் நிலநடுக்கத்தாலும் ஆட்படும் ரெண்டுமே வரும். ஒரு பகுதி நீரால் ஒரு பகுதி நிலநடுக்கத்தால் உருவாகும். அதே போல் தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளரின் மைந்தன் பதவி ஏற்கும் காலமப்பா பதவி ஏற்கும். பெருங்கொண்ட பதவி வகிக்கும். அந்த பதவியில் தன்னாட்சி கொண்டு வந்து மக்களுக்கு செயலாட்சி காட்டும் அப்பா. பொருளாதாரம் பெறுவதற்கும் தொழில்நிலை பெறுவதற்கும் வழிவகைகள் கூடுமப்பா. அந்நிய நாட்டுக்காரெல்லாம் தொழில் தொடங்க இங்கே வழி இல்லை. வரட்டும், விரட்டிட்டு பெரிய பெரிய சாமான் இங்கே இருக்கிறவங்கள அவங்கள வச்சு தொழில்நிலைகளை உருவாக்கும் காலகட்டம். அந்த குழந்தை முன்னெடுக்கும். முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் திகழுமப்பா. இந்திய திருநாட்டில் முதலிடம் வகிக்கும். முதலிடம் வகிக்கும். அப்படியாப்பா உருவாகும். அதோட ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும். அந்த ஆட்சியில் திருடு, சூது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் வண்ணமாக சட்ட திட்டங்கள் உருவாகி அதுபோல இல்லாத அடுத்தாச்சு அவருதாப்பா உருவாகும். யாருடைய கையிலப்பா? உதயநிதி. அவரோட செயலாக்கம் அதிகமாக இருக்கும்ப்பா. பெருங்கொண்டம் சிறு வளர்ச்சியாக இருக்கும். மற்ற மாநிலத்துக்கான மற்ற நாட்டுக்காரெலாம் திரும்பி பார்க்குற அளவில் இருக்கும். நம்ம நாட்டை திரும்பி பார்ப்பான். அதே மாதிரி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். விவசாயத்தை ஊக்குவிக்கும். விவசாய நிலங்களை மலைப்பிரிவுகளாக மாற்றுவதற்கு தடை அணைகள் உருவாகும் காலகட்டம். அதே போல் தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியாளர்களும் இடமாற்றம் பதவிகளும் உருவாகும். புதிய நபர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள். காவல்துறையில் கீழ் மட்டத்தில் மேலே வரைக்குமே பதவி அமர்த்தப்படுவார்கள். அதே போல் மாவட்ட ஆட்சியாளர்களும் மாறுவாங்க. நீதித்துறையும் மாறும். நீதித்துறையில் பெரிய பெரிய நீதிபதிகளாம் இடமாற்றம் பதவிகள் உருவாகக்கூடிய காலகட்டம். கிராம நிர்வாக அலுவலர்களும் வருவாய் வட்டாட்சியர்களும் ஊழல் வழக்குகளில் சிக்குகின்ற காலமப்பா. ஊழல் வழக்கில் சிக்குவாங்க. ஊழல் வழக்கில் சிக்கி புதிய நபர்கள் பணியில் அமர்த்த வாய்ப்புகள் உருவாகும் காலகட்டம். உருவாகும். இது இல்லாமல் காத்மாண்டு எல்லையிலும் நேபாள எல்லையிலும் காத்மாண்டு எல்லை, நேபாள எல்லையிலும் பெருங்கொண்ட பேரழிவுகள் உருவாகும் காலமப்பா. மலை சார்ந்த பகுதிகள் யாவும் சரிவுகளை சந்திக்கும் காலகட்டம். இமயமலை வரைக்குமே சரிவை சந்திக்கும். அதே போல் பாலியல் குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் இன்னும் உருவாகும். அதே போல் தீவிரவாதிகள் இனங்கண்டு அழிக்கப்பட்டு தீவிரவாதத்தை அடியோடு ஒதுக்குகின்ற காலகட்டம்.